மெட்ரோ ரயில் டிக்கெட்டினுடைய கட்டணம் குறைக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதை குறித்து நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நடுத்தர மக்களும் பாமர மக்களும் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களும் இதில் பயணம் செய்தால்தான் உண்மையாகவே இந்த திட்டம் ஒரு வெற்றிகரமான திட்டமாக அமையும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் வைக்கலாம்? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி பண்ணலாம் சார். அது பண்ணால் உபயோகமாக இருக்கும், பப்ளிக்கு உபயோகமாக இருக்கும், வருமானம் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த திட்டத்தை வந்து நம்ம அரசியல் நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது. இது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, இப்போ இது ஆரம்ப காலகட்டம் தானே தவிர இப்போ ஒரு கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ வந்து எவ்வளோ பேர் பயணம் பண்ணுவாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்க்குவாங்க. மேலும் வந்துட்டு அதிகமாக பயணம் பண்ணும்போது இதனோட ரேட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபேஸ் 1 தான் போயிட்டுருக்கு. ஃபேஸ் 1 வந்து இந்த 45 கிலோமீட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபேஸ் 2 வந்து ஃபீசிபிலிட்டி ஸ்டடி வந்து பண்ணிட்டுருக்காங்க. அது பண்ணாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இங்கேருந்து கோயம்பேடுலேருந்து பூனமல்லி, கோயம்பேடுலேருந்து ரெட் ஹில்ஸ் இந்த மாதிரி ஃபீசிபிலிட்டிலாம் பண்ணிட்டுருக்காங்க. மடிப்பாக்கத்தில் இங்கே பண்ணிட்டுருக்காங்க. அது பண்ணாங்கன்னா ஒரு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்ஸில் வந்து இப்போ ஷாப்பிங் மால்லாம் இப்போ நிறைய பண்ண போகிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ட்ரெயின் மேல் அட்வர்டைஸ்மெண்ட்டு, ட்ரெயின் உள்ள வெளியே அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாம் பண்ண போகிறாங்க. அப்புறம் பார்க்கிங் வந்து அது பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பண்ணாங்கன்னா குறைய சான்சஸ். ஏழை எளிய மக்கள் எல்லாம் பயனடைவதற்காக நிச்சயமாக இந்த மெட்ரோ கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மெட்ரோ ரயிலுக்கு இந்த தமிழக அரசு மானியம் வழங்கி இந்த மெட்ரோ ரயில் கட்டணத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து, மெட்ரோ நிர்வாகத்தோடு ஒத்துழைத்து இந்த அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே இந்த மெட்ரோ ரயில் கட்டணத்தை குறைக்க வேண்டும். ஏழைங்களுக்கு உரியது ஏழைங்களுக்காக அதை குறைச்சுதான் ஆகணும்ங்கிறத சொல்லிக்கிறேன். நம்ம நினச்சா எல்லாமே நம்மளால செய்ய முடியும். குறைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அது நம்மளால செய்ய முடியும். சார் ராஜாங்கம் சார் சொல்லுங்கள். கலைஞரால் இது துவக்கப்பட்டது, இதை வந்து நம்ம ஃபேரை கூட்டி இதை வந்து இந்த திட்டம் வந்து சரியாக செயல்படலை அப்படின்னு முடக்கலாம்னு நினைக்கிறத விட்டுட்டு காழ்ப்புணர்ச்சியை மாற்றிட்டு மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்லி எவ்வளவு ஒரு கவர்மெண்டால் இப்போ 40 ரூபான்றதை ஸ்டார்டிங்கில் ஒரு 30 ரூபாயை கூட குறைக்கலாம். அப்புறம் நல்லா அதுலலாம் வந்துட்டு ஒரு 20 ரூபாயை குறைக்கலாம். இந்த மாதிரி கவர்மெண்ட்டு பார்த்து முடிவெடுத்து மக்களுக்கு குறைச்சா ரொம்ப சேவை வந்து எல்லாரும், அதாவது சாதாரண மக்கள்லேருந்து ஒரு குடும்பமாக இருக்கிறவங்க மெட்ரோ ட்ரெயின் ஏறணும்னு விரும்பினா, வெளியில் வந்து அவங்க கெஸ்ட் வர்றாங்கன்னா 10 பேர் வருவாங்க. 10 பேரை என்னை மெட்ரோ ரயிலில் கூட்டு போப்பாங்க. 10 பேருக்குன்னா 400 ரூபா ஆகும். அப்போ அவன் என்ன செய்வான்? 400 800 ரூபா ஆகும். அப்போ நம்ம வந்து ஊர்லேருந்து வந்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு செய்யணுமேனு அவன் மனசு போகும். அப்போ அவன் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுவான். அப்போ அங்கே வெளியிலேருந்து வர்ற மக்களும் அதில் ஏறுற ஒரு பயன்பாடு வந்து இதில் பாதிக்கப்படும். அதனால குறைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கவர்மெண்ட் வந்து முந்தைய கவர்மெண்ட் செஞ்சாங்க, கலைஞர் தான் செஞ்சார், ஸ்டாலின் தான் செஞ்சாங்க அப்படின்றத மனசில் இல்லாமல் மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு அரசு வந்தாலும் அந்த திட்டத்தை நீடித்து செயல்பட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ராஜ்குமார் சார் சொல்லுங்கள். பொதுவாக வந்து மெட்ரோ ரயிலில் கட்டணம் குறைக்கணும். இது குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளை திருந்தணும். அதாவது நமக்குள்ளே இருக்கிற குறைகளை முதல்ல நீக்கணும். உதாரணமாக மத்திய அரசாகட்டும் மாநில அரசாக இருந்தாலும் நிதி பற்றாக்குறை பெரிய விஷயம். இந்த நிதியை எப்படி கொண்டு வருது, ஹவு டு ஏர்ன் த மணி, ஹவு டு கேதர் த மணி ஃப்ரம் த பீப்புள் அப்படின்னு பார்த்தோன்னா, பட் ஐ ஒன் ஆஃப் த பீப்புள், நானும் அந்த பீப்புளில் ஒரு ஆளாக தான் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது நம்ம சரியான முறையில் அரசாங்கம் ஒரு நல்ல திட்டங்களை மக்களுக்கு சிந்திச்சுன்னா, நம்ம வரி பணத்தை அடிப்படையை வச்சு தான் பண்ணுறாங்க. அந்த வரிகளை முதல்ல ஒழுங்காக கட்டணும். ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து டாஸ்மாகில் தான் வருமானம் வருது, இதை வச்சு தான் கவர்மெண்ட் ஓடுது, அந்த வருமானம் வருது நம்ம சொல்லி காட்டக்கூடாது. அது இல்லாமல் அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. நாட்டில் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இருக்குது. அந்த இயற்கை வளங்களை அரசு நேரடி எடுத்து நடத்தணும். உதாரணத்துக்கு மரங்கள், ஏரிகள், மணல், கிரானைட்ஸ், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இதன் மூலமாக வருமானம் பெருக்கி அரசு வந்து தன்னோட நிதிநிலை சரி பண்ணாலே ஓரளவு நாம் எதிர்பார்க்குற திட்டங்களுக்கு நாம் என்னென்ன மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்களோ அதை எந்த ஒரு அரசு வந்தாலும் நிறைவேற்றுகிறது ஆசை சார். சரி, நன்றி. திரு கிரிராஜன் சார், உங்களுடைய கருத்து. திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்த 96 to 2001 அன்றைக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் போக்குவரத்து துறையிலே ஒரு 300 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட போகிறது என்று அதிகாரிகள் சொன்ன கணக்கை வைத்து பஸ் பேரை ரிவைஸ் பண்ணி உயர்த்தி கலைஞரிடத்திலே அனுமதிக்கு வந்த நேரத்தில் கலைஞர் அதை அனுமதித்தார். அனுமதி அளித்து விட்டு பஸ் கட்டணம் உயரப்போகிறது பத்திரிகையிலே செய்தி வந்துவிட்டது. செய்தி வந்த உடனேயே தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய உதவியாளர் திரு செயல்மணியை அழைத்து, என்னப்பா பேசிக்கிறாங்க, இதுமாதிரி வந்து கட்டணத்தை வந்து உயர்த்தணும், போக்குவரத்தில் 300 கோடி ரூபாய் நஷ்டம்னு போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்கிறார். ஐயா, எல்லா மக்கள் பேசிக்கிறாங்க, 10 பைசா கட்டணம் உயர்த்ததுக்கு ஜனங்க வந்து ஐயோ 10 பைசா கட்டணம் உயர்த்திட்டாங்களே, எப்படி நாம் போக முடியும், நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள், நடுத்தர மக்கள் அடித்தட்டு மக்கள் பேசுகிறான்னு உடனே தலைவர் வேறு யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் சம்மந்தப்பட்ட போக்குவரத்து துறை அமைச்சரை அழைத்து, அந்த 300 கோடி ரூபாயை ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்றுக்குது, 300 கோடி ரூபாயை ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்றுக்குது, நீ பஸ் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது, ஏற்கனவே இருக்கின்ற கட்டணத்தை நீ வந்து மேனேஜ் பண்ணிக்கன்னு
ஒரு அறிவுரையை அன்றைக்கு போக்குவரத்து புரட்சி அமைச்சருக்கு வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த அடிப்படையில் இந்த ஆட்சியாளர்கள் என்ன நஷ்டம் வருகிறதோ அந்த நஷ்டத்தை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 இந்த கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்ல அப்போ லாபம் வர சொல்ல லாபத்தை எடுத்துங்க. இன்றைக்கு ஜனங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸாக எந்த அளவுக்கு கொடுத்தால் ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் இடைப்பட்ட ஒரு தொகை இல்லை அதுக்கு ஈக்குவலான ஒரு தொகையை கொடுத்தா தான் மக்கள் அதை பயன்படுத்துவார்கள். அப்படி பயன்பாடு அதிகமாக வருகின்ற நேரத்தில் இந்த நாட்டில் சார் சொன்ன மாதிரி நிறைய 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது குறைஞ்சிச்சினாவே பணவீக்கம் குறைவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்றால் இன்றைக்கு அரசு ஆகின்ற நஷ்டத்தை தாங்கிக் கொண்டு எவ்வளவு வேகமாக ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 முடித்தாங்கன்னா கட்டணம் நிச்சயம் குறையும். இதை அரசு தான் செயல்படுத்த வேண்டும். அவர்கள் தான் இதற்கான முன்முயற்சிகள் எடுக்க வேண்டும். சரி, நன்றி. இளங்கோவன் சார். சதர்ன் ரயில்வே லாபத்தில் நடக்கலை. 100 ரூபா வருமானம் வந்தால் 130 ரூபா செலவாகுது. இதுதான் அதனுடைய நிலைமை. ஏன்னா இந்திய ரயில்வே சரக்கு போக்குவரத்தில் வருமானத்தை ஈட்டி பேசஞ்சர் போக்குவரத்தில் ஈடுகட்டுது. அவங்களுக்கு அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுது. உலகம் பூராவும் அமெரிக்காவில் கூட பேசஞ்சர் போக்குவரத்து அரசாங்கத்தில் தான் இருக்குது. நஷ்டத்தை மத்திய அரசாங்கம் தான் ஈடுகட்டுது. அதனால் இங்கேயும் நாம் மெட்ரோவும் உலகம் பூராவும் நஷ்டத்தில் இயங்கினாலும் அரசு தான் ஈடுகட்டும். இப்போ போக போக குறையுன்னு சொல்கிறீங்க. போக போக குறையிறதுன்றது ஜெய்ப்பூரில் முதல்ல அதுக்கப்புறம் ஏற்றிக்கலாம், இப்போ கம்மியாக வைக்கிறோம் தான் சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஎம்ஆர்எல் தான் அதுக்கு பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா சிஎம்ஆர்எல் பொறுப்புன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்டாண்ட் என்ன? நீங்கள் ஒரு அதிமுகங்கிற முறையில் முதலமைச்சருங்கிற முறையில் நீங்கள் கட்டணம் அதிகமாக இருக்குது சரியா தப்பான்னு உங்கள் கருத்தெல்லாம் சொல்லணும். அதை சொல்லவே இல்லையே. அப்போ இந்த கட்டணம் மக்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுங்கிறது சரியில்லை. அடுத்த விஷயம் என்னென்னா சிஎம்ஆர்எல் அல்லது எந்த டெல்லி மெட்ரோ ரயில் கூட அவங்க வெறும் இந்த வருமானத்தை வெறும் பயண கட்டணத்தின் மூலமாக ஈடுகட்டலை. டெல்லி மெட்ரோவில் 50% வருமானம் பயண கட்டணத்தின் மூலமாக வருது, 50% வர்த்தக நிறுவனங்கள் மூலமாக தான் வருது. சென்னையில் என்ன திட்டமிட்டிருக்காங்கன்னா 70% கட்டணத்தின் மூலமாகவும் 30% வர்த்தக நிறுவனங்கள் மூலமாகவும் ஈடுகட்டுவது முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தால் கூட இந்த கட்டணத்தை நீங்கள் அவர் சொன்ன மாதிரி இந்த டைரக்டர்ஸுக்கு அந்த அதிகாரிகளுக்கு எந்த இதுவும் கிடையாது, அது அட்டானமஸ் பாடின்னு சொன்ன அப்படி இல்லை. ஈக்விட்டினா என்ன? மாநில அரசாங்கத்தினுடைய அதில் இருக்குது பங்கு அதில் இருக்குன்னா மாநில அரசாங்கத்துடைய கருத்தை தான் அவங்க பிரதிநிதித்துவப்படுத்துவாங்க. அதுமாதிரி மத்திய அரசாங்கத்துடைய கருத்து அதிகாரிகள் எங்கே இருக்காங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய கருத்து தான் அவங்க பிரதிநிதித்துவப்படுத்துவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது. அப்போ மாநில அரசாங்கம் தன்னுடைய கருத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டணத்தை குறைக்க சொல்லணும். அதே மாதிரி மத்திய அரசு இதில் நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். மத்திய அரசாங்கத்தோட அதனுடைய ரோல் இருக்குது. மத்திய அரசாங்கம் பூரா பணத்தையும் அவங்க சுட்டிட்டு போகிறாங்க. மாநிலத்தினுடைய பணம் பூரா அவங்க சுட்டிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, பெரிய முதலாளிகளுக்கெல்லாம் பல லட்சம் கோடியை வரியை விட்டு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அரசாங்கம் பணத்தை அப்படி மூலமாக திரட்டி மத்திய அரசாங்கமும் இந்த கட்டணம் குறைவாக வைக்கிறதுக்கு ஜெய்ப்பூரில் 5 ரூபா வைக்க முடியுது, ஏன் இங்கே 5 ரூபா வைக்கக்கூடாது? அதை மத்திய அரசாங்கமும் அதுக்கும் அக்கறை இருக்கும் பட்சத்தில் குறைப்பதற்கு ஏற்பாடு பண்ணணும். மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் 2 பேரும் பொறுப்பு எடுத்துக்கொண்டு இந்த கட்டணத்தை குறைச்சாதான் 14,600 கோடி முதலீடு பண்ணப்பட்டிருக்கு. அதில் அதிக மக்கள் பயணம் பண்ணால் தான் வருமானம் வரும். வராமல் இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு வருமானம் வரலன்னு சொன்னால் ஏமாத்து வித்தேன். நன்றி திரு. மக்களினுடைய நீண்டகால கோரிக்கை, மக்களினுடைய நீண்டகால கனவு, ஒரு நகரத்தினுடைய முக்கியமான அடையாளம் என்று கூட நம்ம வைத்துக்கொள்ளலாம். ஆக இதை நிச்சயமாக குறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த குரலாக இருக்கிறது. எந்த ஒரு திட்டம் எடுத்தாலும் அது பொதுமக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு போய் சேர வேண்டும். பாரிஸில் ஆரம்பித்திருக்கிறார்கள். பாரிஸினுடைய மக்கள் தொகை 22 லட்சம் பாரிஸினுடைய அந்த மக்கள் தொகை. ஆனால் மெட்ரோ ரயிலில் பயணிக்கிறவர்கள் 44 லட்சம் என்று சொல்கிறார்கள். அப்போ 22 லட்சம் தான் இருக்காங்க, 44 லட்சம் எப்படி போகிறார்கள் என்று சொன்னால் சுற்று வட்டத்தில் இருக்கிற புறநகர் மக்கள் கூட அந்த மெட்ரோ ரயிலை பயன்படுத்துகிறார்கள் என்றுதான். ஆகவே உண்மையாகவே புறநகரில் இருக்கக்கூடிய மக்கள் கூட இந்த சென்னையினுடைய மெட்ரோ ரயிலை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கட்டணத்தை நிச்சயமாக குறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே மாதிரி பறக்கும் ரயில் திட்டத்தை இத்தனை கோடி நம்ம செலவு பண்ணோம். இன்றைக்கி அனாதியாக இருக்கிறது. 7 மணிக்கு மேலே பெண்கள் ஆண்களே போக முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த திட்டத்தையும் மற்ற எல்லா முக்கியமான
பகுதிகளில் இணைக்கக்கூடிய அளவில் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வந்து செயல்படுத்த வேண்டும். அதே மாதிரி பாதுகாப்பானது மாற்றுத்திறனாளிகளுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பான திட்டமாக இதை மாற்றி அமைக்க வேண்டும். ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சி என்பது ஏழைகள் காரில் போகிறார்கள் என்பது பெருமை அல்ல, பணக்காரர்களும் அரசு போக்குவரத்தில் போகிறார்கள் என்பதுதான் நமக்கு பெருமை. ஆகவே உண்மையாகவே பணக்காரர்களும் அரசு போக்குவரத்தில் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மெட்ரோ ரயில் கட்டணம் குறைக்கப்பட வேண்டும், அதனுடைய வசதிகளும் பெருக்கப்பட வேண்டும். உண்மையாகவே இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள், இவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பது பேசுவதை விட இது மக்களுக்கான திட்டம், இது ஒரு நீண்டகால கனவுடைய திட்டம், இது நிச்சயமாக குறைக்கப்பட வேண்டும் என்பது இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. வருகின்ற காலத்திலாவது இவர்கள் குறைக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.